அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து திரு சகோதரர் ராசா அவர்கள் வந்து பேசியிருப்பது வந்து உண்மையிலே ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா அண்ணன் திருமாவளவன் வந்து பார்த்திங்கன்னா சமத்துவ தலைவர் தான். ஒரு ஜாதியில் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்கள் வந்து அதிகமாக பயணிக்கிறாங்க. ஒரு இன்னைக்கு தலித் மக்களிடையே வந்து மிகப்பெரும் ஒரு அரசியல் ஆளுமையாக வந்து அண்ணன் திருமாவளவன் இருக்கிறாங்க. திருமாவளவனுடைய அவருடைய ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவர் வந்து எப்போதுமே சமத்துவத்தை விரும்பக்கூடிய ஒரு தலைவர். அண்ணன் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு இன்னைக்கு 2000 வந்து அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து மக்கள் தமிழ் தேசத்தை உருவாக்கும் போது அதற்கு உறுதுணையாக இருந்தவர் திருமாவளவன் அவர்கள். அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் அண்ணன் ராஜகண்ணப்பன் அவர்களுடைய தலைமை ஏற்று தான் வழி நடந்தது அப்படின்னு என்பதை நீங்கள் மக்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து நிச்சயமாக சமத்துவ நாயகன் தான். அவருடைய அரசியல் பயன்பாடுகள் அவர் சொல்லுடைய அரசியல் நிலைப்பாடுகள் வேணால் தவறான ஒரு நிலைப்பாடை பெற்றுக்கொண்டது தற்போது அதுலேயும் அவருக்கான அங்கீகாரம் கிடைச்சிருச்சுல. இன்னைக்கு 2 எம்பி இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒன்று என்பது வந்து ஒரு மிகப்பெரும் பலம் தானே அவருக்கு. அப்படிங்கும்போது இன்னைக்கு தாராளமாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து துணை முதல்வராக பதவியேற்றிருக்க வேண்டும். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக. ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங் வந்து இந்த கூட்டணி ஆட்சி தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. காங்கிரஸ் கேட்டுட்டு இருக்கிறாங்க. வைகோ அவர்கள் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, அவருக்கு வயசாகிடுச்சு. அண்ணன் துரை வைகோ அவர்கள் அதற்கான ஸ்டாண்டர்ட் இன்னும் வந்து அதற்கான பலப்படுத்தலை. என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து முதல்ல கட்சியை பலப்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து துணை முதல்வருக்கான அங்கீகாரம் கேட்க முடியும். ஆனால் திருமாவளவன் அவர்கள் கேட்கலாம். அவர் நிச்சயமாக சமத்துவ நாயகனை